இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களிலே இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்த்து கேட்டு அநேக தேவ பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை கேள்விப்படுகிற போது நாங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளிலுமாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 99 நான் சங்கீத 100 நான் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அருமையான ஒரு வசனம். அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற போதே நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, நம்மால் ஒன்றும் ஆகாது, அவர் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த மேன்மையும் இல்லை என்றது நமக்கு புரிகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிற போது தேவனுக்காக நாம் உண்டாக்கப்பட்டதோம் என்றதை மறந்து தங்களுக்காக தேவன் இருக்கிறார் என்ற ஒரு நினைவிலே வாழ ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் ஏன் மனிதனை உண்டாக்கினார் என்றால் தமக்கென்று, தம்மை ஆராதிக்கென்று, தமக்கு தொண்டு செய்யவென்று மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் தேவ நோக்கத்தை, சித்தத்தை மறந்ததினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு, மேன்மைகளுக்கு பங்கில்லாதவனாய் போய்விட்டான். அதனாலதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற போது சொல்லுகிறார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். மனிதனை தமது சாயலாய் தமது ரூபத்தின்படி உண்டாக்கி அவனுடைய நாசில ஜீவசுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான். மனிதனை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. படைத்தவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில ஏன் கலக்கம், ஏன் போராட்டங்கள், ஏன் வியாதிகள், ஏன் வேதனைகள், ஏன் உங்க வாழ்க்கையில அங்க மேன்மைகளை காண முடியவில்லை? ஒரே ஒரு காரியம்தான், படைத்தவருடைய சித்தத்தை அறியாமல் வாழ மட்டும், படைத்தவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் வாழ மட்டும் நம்முடைய வாழ்க்கையில எந்த மேன்மைகளும் வெளிப்படுகிறது இல்லை. தேவன் அப்படிப்பட்ட மனுஷனோடு கூட இருக்கிறதும் இல்லை. இந்த நாட்களில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவனை அறியாத ஜனங்களைப் போல அறிந்த பிள்ளைகள் வாழ்வது அது மடமை. இந்த நாட்கள்ல நம் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து தேவன் எதற்காக நம்மை படைத்தார், எதற்காக நம்மை அழைத்தார், எதற்காக நமக்கு அபிஷேகித்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற போது அதற்கு தக்கதாய் உங்க வாழ்வு தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிற போது அப்பா மேன்மையானதை செய்கிறார். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவர் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த வசனம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வசனம். மேய்ப்பனானவன் தன் ஆடுகளை அவன் அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் சேர்த்து புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறான். இந்த பூமியில வாழுகிற நாட்கள் எல்லாம் அவர் மேய்ப்பனாய் இருந்தால் நம்மை நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றுவார். அருமையான தேவ பிள்ளையே, அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். இதனால தேவனுக்கு பிரியமானதை செய்ய, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள். ஏதோ ஒரு மதம் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள், கிறிஸ்துவின் உறவு சார்ந்து வாழுங்கள். அந்த உறவுக்குள்ளே ஓடி வந்து விடுங்கள். அப்பாவுக்கு என்ன பிரியம், அப்பா எதை நம்மிடத்தில் விரும்புகிறார் என்பதை அறிந்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டீர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. தேவ ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடைகிறதில்லை. அவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இந்த நாளிலுமாய் நீங்கள் அவர் உங்கள் தேவன் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? அவரே நம்மை உண்டாக்கினார் என்ற அந்த ஆணித்தரமான விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அவர் எங்களை மேய்ப்பர், அவர் எங்களை மேய்க்கிறவர், நாம் அவருடைய ஆடுகள். அதை அறிந்து வாழுகிற போது அதிலே மேன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. பூமியில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது நித்தியத்திலே பரலோக வீட்டிலே அப்பாவுடைய மகிமைக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியில
இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கால வேளையில கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள், நீரே எங்களை உண்டாக்கின உணர்ந்து கர்த்தாவே, யாரெல்லாம் உங்கள் சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாரோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. மேலான நன்மைகள் கிருபைகள் வெளிப்படட்டும். சாவுக்கு எதுவான சரிதங்கள் உயிர் வரட்டும் கர்த்தாவே. மகிமையானதை மேன்மையானதை செய்யுங்கப்பா. தீங்கான தீட்டான காரியங்கள் விலகி போகட்டும். நன்மையினால கிருபையினால சூழ்ந்து கொள்ளுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வெளிப்படுவதாக. தடைகளை உடைத்து போடுகிறேன். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து அது பூத்து காய்காய்த்து கனி கொடுக்கட்டும். நன்மையினால திருப்தியாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் கேட்டு தேவாசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.